இந்த நாளிலும் நீர் என்னை பலப்படுத்தி திடப்படுத்தி இந்த வேளையிலே நீர் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிற கிருபைகளுக்காக சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னது போல தகப்பனே நீர் என்னை பலப்படுத்தி திடப்படுத்தி காத்து வருகிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் அப்பா அடியால் கொடுக்க போகிற செய்தி உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்குறப்பா. நான் சிறுகவும் நீர் பெருக வேண்டும் தகப்பனே. துதிகனம் மகிமை எல்லாவற்றையும் முக்கிய செலுத்துகிறேன்ப்பா. அப்படியாக நான் சொல்ல போகிற வேத வசனங்களப்பா நீர் பேச வேண்டுமாறு கேட்கிறேன். என்னுடைய வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் தகப்பனே எங்களிடத்தில் பிரீதியா இருக்க வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய கருத்துல என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனம் மகிமை எல்லாவற்றையும் முக்கிய செலுத்துகிறேன். நேசிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் உங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தினகரன் ஐயா ஒரு பாட்டு பாடுனாங்க. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இந்த நாளிலும் தேவன் அந்த காரியங்களை தான் என்னோடு பேசினார். சோர்ந்து போகாதே மகளே, சோர்வுகள் வரும்போது என்னை நோக்கி பாரு என்று சொன்னார். அப்படியாக நாங்கள் காத்திருக்கும் போது அநேக ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன சொன்னார்னா, கர்த்தருக்கு காத்திருப்பது இன்றைய அவசர உலகில் மனிதனுக்கு இது ஒரு எளிதான காரியம் கிடையாது. இப்ப நம்ம என்ன நினைச்சாலும் என்ன செய்யறோம், நம்ம கேட்கிறது உடனே பெற்றுக்கொள்ள வேண்டாம். அப்படின்னாதான் தேவன் நம்மோடு இருக்கிறார்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு எளியதான காரியம் இல்லை. அதற்குன்னு ஒரு காலம் வரும் அப்படிங்கறத தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துறாரு. நம்ம இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறோம், நமக்கு உடனே நடக்கணும், அப்படி இல்லைன்னா தேவன் நம்மோடு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது. ஆனால் அவருடைய திட்டம் என்ன? அவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார், ஒரு காலத்தை வைத்திருப்பார். கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில நான் நினைக்கிறேன், அநேக நேரங்கள்ல நான் போராடும் போது தேவன் என்னோடு பேசினதுதான், என்னுடைய வேலையும் சமயம் வரும்போது உன்னுடைய காரியங்கள் நிறைவேறும் என்பதாக சொல்லும் போது நான் நினைப்பேன், அப்போ இந்த நாள்ல அவருடைய சித்தத்தின்படிதான் நான் இருக்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் இருக்கேன் அப்படின்னா அது அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் இல்லாம ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நாம் அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து காத்திருக்கும் போது என்ன போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையில் மலை போன்ற துன்பங்கள் வந்தாலும் அதை பனி போல நீக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப அந்த நேரத்துக்காக நம்ம என்ன செய்யணுமா, காத்து நிற்கணும். அப்ப தேவனுடைய திட்டம் என்னன்னா, அவர் ஏற்ற வேளையில தான் உயர்த்துவார், உடனே உயர்த்த மாட்டார். நம்ம நினைக்கலாம், ஓ நம்ம இன்னைக்கு நினைச்சிட்டோம், ஓ நம்ம திருமண வாழ்க்கையில கடந்து போயிட்டோம், அந்த வாழ்க்கை நமக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதிலும் பாடுகள் வேதனைகள் இருக்கும். அந்த பாடுகளின் மத்தியில நம்ம சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி நாம் காத்திருக்கும் போது அது ஒரு நாளும் என்ன செய்யாதான், வீணாக போகாது. நிச்சயமாக காத்திருப்பது பலன் தர. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கழுகு எடுத்துக்கிட்டா அது வயது முதிர்ந்த காலத்துல என்ன செய்யுமானா, தன்னுடைய வயது முதிர்ச்சியை போக்கி புது பலன் அடைவதற்காக கண்மலையின் உச்சியில போய் உட்கார்ந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம தன்னுடைய இறக்கைகள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு அந்த புதிய இறக்கைகள் முளைத்து வரும் வரை என்ன செய்யுமா, எத்தனை காலம் ஆனாலும் அதுவரை அது காத்திருக்குமா, வெளியே யாருக்குமே அது வெளிப்படவே செய்யாதான். அப்படி இருந்து அந்த புதிய இறக்கைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவர்களுக்கு அது வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அதுக்கு காலங்கள் ஆகலாம். ஆனால் அதுவரை என்ன செய்யுமா, அது காத்திருக்குமா. அதே போல நாமும் தேவனுடைய சமூகத்துல நாம் என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போதுதான் நாம் அவரிடத்துல நாம் நல்ல விதமாக உருவாக்கப்படும். ஒரு காலத்துல நம்ம ஒரு மாதிரி இருந்திருப்போம். வளர 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 நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்படும், புதியது ஒரு துவக்கம் ஏற்படும். எப்படின்னா, நாம் அவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது, சிறு பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம ரொம்ப என்னதான் இருந்தாலும் ரொம்ப அப்படி அண்டி பிடிச்சிருக்க மாட்டோம். ஆனா நம்ம வயது முதிர முதிர நம்ம என்ன நினைப்போம், ஓ நம்ம கடவுளை பிடிக்க பிடிக்கதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த மேன்மை கிடைக்குது அப்படின்னு நினைப்போம். அப்போ நம்ம சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு அவருடைய பாதத்துல அமர்ந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது
அவர் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த நம்பிக்கை இல்ல, அந்த விசுவாசம் இல்லைன்னா எதுவும் நடக்காது. அப்போ நம்ம எந்த நிலையிலும் சோர்ந்து போகக்கூடாது. கழுதை போல நம்ம என்ன செய்யணும்? பலம் கொள்ளுகிறவராய் நம்ம இருக்கணும். அவர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நம்ம என்ன செய்யணும்? அமையணும். ஒரு சில காரியங்கள் அவருக்கு சித்தம் இல்லாம இருக்கும். அந்த சித்தம் இல்லாத காரியத்தை நம்ம செய்தோம்னா நம்முடைய வாழ்க்கைகள் துன்பம் வரும். அப்ப அந்த சித்தமில்லாத காரியங்களை விட்டு விட்டு அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது நாம என்ன செய்ய மாட்டோமா? வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நிச்சயமா நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்து நாம் காத்திருப்பதுன்னா எப்படி, ஏன், என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம தேவனுடைய நேரத்தை நம்புறது, தேவனுடைய வசனங்களை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அவருடைய வார்த்தையின்படி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல, நாம் சத்திய வசனங்களை அதிகமாக படிக்கிறவர்களாக இருந்து அது நமக்கு என்ன போதிக்கிறது, அதுல நம்முடைய நேரத்தை நம்ம செலவிடும் போது அந்த நேரம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில வீணாவே போகாது. கர்த்தருக்கென்று நம்முடைய நேரத்தை நம்ம செயல்படும் போது அதை நம் தேவன் வர்த்திக்கப்படுகிறவரா இருக்கிறார். அவ நம்பணும். நம்ம பைபிள் வாசித்தா என்ன ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நினைச்சோம்னா அது ஒண்ணு இல்லாம போயிடும். ஆனா அதனால நமக்கு நன்மை உண்டு என்பதை நாம் நினைக்கும் போது தீமைகளை நம்மை விட்டு எடுத்து போடுவார் என்று நினைத்து நாம் அவரிலே விசுவாசமா இருந்து அதில நம்பிக்கை வைத்தோமானால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அப்ப நம்ம கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் அதுதான். அடுத்து ஜெபத்துல இருக்கணும், விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும். எந்த நிலையிலும் நம்ம விசுவாசத்துல குறைந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் அவிசுவாசம் நமக்குள்ள வரக்கூடாது. சத்ருவானவன் கொள்ளுகிறதான அவிசுவாசம் நமக்குள்ள வரக்கூடாது. என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை என்ற அந்த ஒரு உறுதிப்பாட்டோட நாம உறுதியாக இருக்கணும். அடுத்து நம்முடைய விருப்பத்தை மட்டுமே நம்ம பெருசா நினைக்காம நம்முடைய விருப்பத்தை விட தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். அவர் என்ன சித்தத்தை நமக்கு வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிற காரியத்தின்படியாக காரிய சித்தியோ கர்த்தரால் உண்டானதுன்னு வசனம் இருக்கு. அப்ப அந்த காரிய சித்தி நடைபெறணும்னா கர்த்தருடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். உலக பிரகாரமான வாஸ்து சொல்றாங்க, அது சொல்றாங்க, இந்த நாள்ல நீங்க செய்தா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு பொல்லாதவர்கள் சொல்லுகிற அந்த மாயையான காரியங்கள்ல நாம் ஈடுபட்டு நாம் வேத வசனத்திற்கு புறம்பாக நம்ம செயல்பட்டோம்னா அது நன்மையாக இருக்காது. சங்கீதம் 27:14 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார் பாருங்க, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடம் மனதா இருந்து கர்த்தருக்கே காத்து. அப்போ நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்முடைய இருதயத்தின் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நமக்கு ஒரு உலகம் தராத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தை பார்க்கலாம். நம்ம கூட நம்ம அப்பா இருக்காங்க, அவங்கள அசைக்க யாரால முடியாது. இந்த உலகம் நம்ம என்ன செய்யுங்கிற ஒரு தைரியத்தை நமக்கு தருவார். நம்முடைய இருதயத்தை என்ன செய்வாராம்? ஸ்திரப்படுத்துவார். அடுத்து நாம் திடமனதா இருந்து கர்த்தருக்குள் திடமனதா இருந்து நாம் காத்திருக்கும் போது எல்லா காரியங்களும் நமக்கு நன்மையாக கிடைக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது கர்த்தரோடு இருந்ததுனாலதான் அவனுடைய வாழ்க்கை என்ன இருந்துச்சுன்னா ஜெயமாக இருந்தது. எவ்வளவுதான் சவுல் அவனுக்கு எதிராக இருந்தாலும் அவனை ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா அப்னேர் சொல்றான், சவுலை உடைய கையில கொடுத்துட்டாரு, நீங்க அவனை இப்ப வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ண மனுஷனை நான் தொட மாட்டேன், அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஒருத்தர் தீமை செய்தாங்கன்னா செய்துட்டு போறாங்க, அவங்களுக்கு நம்ம நன்மை செய்வோம். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரா? நன்மையானதை செய்வார். அப்ப நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறதான இந்த பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அடுத்து நாம் ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கணும்? ஏன் நம்ம காத்திருக்கணும்? நம்ம இஷ்டப்படி செய்யலாமே. உலகத்துலதான் நிறைய ஞானமுள்ள கல்விகள் வந்திருக்கு, ஏஐ வந்திருக்கு, என்னெல்லாமோ வந்திருக்குது. இந்த நாட்கள்ல கரெக்ஷன் ஏஐ மூலமா திருத்துறாங்க, பிள்ளைங்க கண்ணீர் ஒடிக்கிறாங்க. எப்படின்னா அவங்க எழுதுனதுக்கு மார்க் கிடைக்கல, அவங்க நல்ல மார்க் எடுப்பேன்னு எழுதியிருக்காங்க, ஆனா குறைவான மார்க் போடப்படுது ஏஐ மூலமா. அப்போ அழுது கேக்குறாங்க, அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணும்போது நல்ல மார்க் கொடுக்கப்படுது. என் பேத்தியை வச்சுதான் நான் சொல்றேன்.
அப்போ நம்ம எதுக்காக கடவுளுக்கு காத்திருக்கணும்? இப்படிப்பட்ட பொல்லாத செயல்கள், அந்தகார சக்திகள் நம்முடைய நாட்டுக்குள்ள வரக்கூடாது, நம்முடைய தேசத்துக்குள்ள வரக்கூடாது, மக்களின் வாழ்க்கையை பாழாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம காத்திருக்கணும். அடுத்து தேவனுடைய நேரம் சிறந்தது. நாம் தேவனிடத்துல கேட்கும் போது அவர் நன்மையானது நமக்கு தரக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்டதுன்னா பூரணமானது. அதுல எந்த குறையும் இருக்காது, எந்த ஆசீர்வாத குறையுமே இருக்காது. ஆபிரகாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, முதிர் வயதிலும் ஒரு நல்ல மகனை கொடுத்து அந்த சந்ததியை பெருக பண்றாரு. ஏன் அது பூரணமா இருக்குது? தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பூரணமாய் விளங்குகிறது. அடுத்து நம்ம எந்த முடிவுகளையும் அவசரமா எடுக்கக்கூடாது. சொல்லுவாங்கல்ல, அவசரமா எடுக்கிற முடிவு எதுவுமே சரியா இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில கூட நடந்திருக்கு. நான் அவசரமா எடுத்த முடிவுகளை சரியா இல்லை ஒரு சில காரியங்கள். ஆனா அந்த அவசரமான முடிவுகள் நமக்கு என்ன தெரியுதுன்னா, வாழ்நாள் முழுதும் நம்மளை வேதனைப்படுத்தக்கூடியதாக, துன்பப்படுத்தக்கூடியதாக, துயரப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க கூடாது அப்படின்னா நாம் அவசர முடிவுகளை எடுக்க கூடாது. கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். அடுத்து நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும். கடவுளுடைய வழி நடத்துதல் நமக்கு வேணும். இந்த இடத்துல நம்ம இப்படி நடக்கணும், இந்த இடங்கள்ல இந்த காரியங்களை நம்ம செய்யணும், யார்கிட்ட எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு என்ன செய்யறாருன்னா வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். புலம்பல் 3:25-26 வசனங்கள்ல சொல்லுது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ தம்மை தேடுகிற ஆத்மாவிற்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். உலகத்தின் மக்கள் நல்லவங்க கிடையாது. உலகத்தின் வாயில நம்ம மூழ்கி விடக்கூடாது. மனுஷனின் ஜீவனுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், ஜீவனுள்ள தேவன் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். அப்ப நம் தேவன் பேர்ல பற்றுதலா இருந்து அவருக்காக நாம் காத்திருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் நல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், நம்ம எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும் அவருடைய பாதத்துல நம்ம முழங்கால் படிட்டு அவருடைய பாதத்துல நம்ம காத்திருக்கும் போது, அதை விட்டு நம்ம வெளியே வரும்போது நம்முடைய முகங்கள் எப்படி இருக்குன்னா பிரகாசமா இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டதுதான் நான் சொல்றேன். பிரகாசமா இருக்குது. நம்ம எதற்கும் சோர்ந்து போகாம கடவுள் நடத்துவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ள வருது. அப்ப கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு அவர் நல்லவரா இருக்கிறார். அடுத்து நமக்கு என்ன தருகிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை தர்றார். அந்த ரட்சிப்பு நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு எப்படி இருந்திருப்போம்? புறஜாதியார் போலதான் நம்ம இருந்திருப்போம். அவர் நம்மை ரட்சித்து ஏற்றுக்கொண்டதுனாலதான் நாம் இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை நேசிக்கிறவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக, அவருக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா என்னைக்கும் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ரட்சிப்பு நமக்கு கிடைக்காவிட்டால் ஒண்ணுமே இல்லை. அடுத்து நம்ம தேவனிடத்துல இருந்து என்ன கிடைக்குதுன்னா தயவு, கிருபை, இரக்கம். நம்ம என்னதான் பாவம் செய்தாலும், தவறுகளை செய்தாலும் நாம் அவரிடத்துல மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் போது, அவருக்கு காத்திருக்கும் போது, நான் இனி இப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது தகப்பனே, என்னை காத்து கொள்ளுங்க, உங்களுடைய கிருபையினால எங்களை மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க, உங்களுடைய தயவும் இரக்கமும் எங்களுக்கு வேணும்னு கேட்கும் போது, இவை எல்லாம் நாம் கர்த்தரிடத்துல காத்திருக்கும் போது அவர் நேர்த்தியாக நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை மன்னிக்கிறார். முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை நீ நாடு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு என்பதாக நம் தேவன் நமக்கு சொல்றாரு. அப்போ நாம் அவருடைய பாதத்துல அமர்ந்து காத்திருக்கும் போது எல்லா காரியங்களையும் நாம் என்னென்ன கேட்கிறோம் அது அவருக்கு பிரியமானதாக இருந்தா, இந்த தேசத்தை குறித்தோ இந்த மக்களை குறித்தோ ஒவ்வொருடைய ஆத்ம ரட்சிப்புக்காக நாங்கள் கேட்கிற ஜபங்களோ அல்லது உலகத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் ஜபிக்கிற ஜபங்களோ ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கும் போது தேவன் அதிலே புதிய புதிய காரியங்களையும் புதிய மாற்றங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். உலகத்தின் மக்களுக்கும் நமக்கும் கிருபை தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தகுதியுடையவர்களாக நம்மை மாற்றுகிறார். அப்படி பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நாம் அதை அடையணுங்கிற எண்ணம் நமக்கு வேணும். அதற்காக நாம் என்ன செய்யணும்னா, நம்மை சார்ந்தவர்களும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணுங்கிறதுக்காக நாம் பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நாம் விதைக்கணும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுக்கிறான் என்று சொன்னது போல
நாம் தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் தேவன் நேர்த்தியாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்து நாம் இதனால என்னென்ன ஆசீர்வாதங்களை பெறுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் நமக்கு என்ன தர்றாராம்? புது பலனை தருகிறாரு. அடுத்து தினந்தோறும் நம்மளை புதிதாக மாற்றுகிறார். நான் நேற்றைய தினத்துல நான் படுத்தே கிடந்தேன், எனக்கு எழும்பவே முடியல. பிரேயர் அட்டன் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு கண்களை திறக்கவே முடியல, அப்படி படுத்திருந்தேன். அப்ப நான் கேட்டேன், நாளைக்கு நான் என்னப்பா செய்வேன், நான் என்ன பேசுவேன், என்னால ஒண்ணும் முடியல. இன்னைக்கு காலையில கூட நான் நினைச்சேன், ரொம்ப பலவீனமா ஒரு மாதிரி சோர்வா இருந்தேன். 10 மணிக்கு 10:30 மணிக்கெல்லாம். அப்ப எங்க அண்ணி சொன்னாங்க, இல்லண்ணி நீங்க திரும்ப டாக்டர்கிட்ட போகணும், திரும்ப போய் செக் பண்ணணும், ஒரு ஹெவி டோசேஜ் கொடுத்துருங்க அப்படின்னா ரொம்ப காரியம்லாம் சொன்னாங்க. ஆனா நான் என்ன நினைச்சேன், அப்பா நீர் எனக்கு கொடுத்த தலைப்பு உங்களுக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கழுகுகளை போல சொட்டைகளை அடித்து பறப்பார்கள். என்னுடைய பலவீனத்துல உன்னுடைய பலம் பூர்ணமாய் விளங்குன்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க. இப்ப என்ன பலப்படுத்துங்க. நான் இந்த நாள்ல உங்களுடைய சத்தியத்தை நான் சொல்லணும்ப்பா. நான் என்னைக்கோ வாக்கு கொடுத்துட்டேன், நான் சொல்றேன். ஆனா இந்த நாள்ல நான் சொல்லாம போனா ஐயோன்னு எனக்கு தான். ஆனா நான் எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சு 1 நிமிடம் கண்களை மூடி கடவுள்கிட்ட போராடுனேன். அந்த 10:45க்கு கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்கள் செய்தார். நான் எழும்பி நிக்கத்தக்கதாக அந்த சோர்வுகள் எல்லாம் எப்படி போச்சு, அந்த மயக்கம் கறக்கம் கண் மங்குதல் எல்லாம் எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. அப்படியாக என்னை வழி நடத்திட்டு வர்றாரு. அப்போ அவர் எனக்கு என்ன தந்திருக்காருன்னா, இந்த வேளையில புது பலனை தந்திருக்காரு. ஏன்னா நான் கேட்கும் போது தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார், பட்சபாதம் அற்றவராய் இருக்கிறார். தினந்தோறும் எனக்கு புதிய பலனையும் புதிய சுகத்தையும் எனக்கு தந்து என்னை வழி நடத்தினார். உலகத்துல இருந்து கிடைக்கிற சுகம் ஒண்ணுமே இல்லை. நான் என்ன மாத்திரை போட்டாலும் என்ன மருந்து எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் போட்டாலும் எனக்கு அதுல கிடைக்கிற பலன் ஒண்ணுமே இல்லைங்கிறதுதான் என்னுடைய தாட். என் தேவனுடைய ரத்தம் தான் என்னை பரிசுத்தப்படுத்துதுங்கிறதுதான் என்னுடைய நினைப்பு. ஆனாலும் உலகத்துக்காக நான் ஒரு வேஷம் போட்டுட்டு மாத்திரை மருந்துகளை சாப்பிடுறேன். ஆனா இந்த வேளையில எனக்கு தேவன் அதிக பலனை தந்தாரு. என் பலன் குன்றி போகிற வேலையில எனக்கு பலம் தந்து என்னை தூக்கி நிறுத்திய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பலம் தந்தாரு. அடுத்து சோதனை நேரங்களில் அவர் என்ன செய்யறாரு, நம்மை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 40:31 பாருங்க, இப்படியாக சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சொட்டைகளை எடுத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார். அப்ப எவ்வளவு அற்புதமான வார்த்தையை நமக்கு கொடுக்கிறாரு, இவ்வளவு அன்பான வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்ம வழி நடத்துறாரு. அவரை யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றது ஒரு நாளும் தடைபடாதபடி இருக்குது பாருங்க. நான் கேட்பேன், ஏன்பா என்னை உலகத்துல படிச்சீங்கன்னு. ஆனா அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அனாதி தீர்மானம் என்ன என்பதை நான் இப்ப புரிந்துவிட்டேன். என்ன நோக்கத்துக்காக தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டாரு என்பதை நான் இப்ப புரிந்துவிட்டேன். அது அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் இல்லாம நான் இந்த நாள்ல 70 வயசு வரைக்கும் நான் இருக்கேன்னா அது அவருடைய சித்தம். இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை என்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்தி காட்டுறார். ஒவ்வொரு நாளும் நான் சோர்ந்து போற நேரம்லாம் எனக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ இதெல்லாம் நான் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள். அடுத்து, மத்தவங்க முன்பால நம்ம வெட்கப்பட விட மாட்டார். ஏசாயா 49:23, சங்கீதம் 23 சொல்றார் பாருங்க, உண்மை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். அப்போ நம்ம என்ன செய்வாராம், வெட்கப்படுத்துகிற தேவன் கிடையாது. நம்மளை யார் முன்னாலேயும் வெட்கப்படுத்த மாட்டார். நம்மளை நிந்திப்பாங்க, அநேகர் கேவலமா பேசியிருக்கலாம். ஆனா நான் என்னுடைய வாழ்க்கையை வச்சுதான் நான் பேசுறேன். நான் நினைத்தது உண்டு. ஆனால் என்னை உயர்த்திய கர்த்தர் எல்லாமே அவருக்குதான். எல்லா கனமும் மகிமையும் அவருக்குதான். நான் ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது, அற்ப பூச்சிதான், அற்ப ஜந்துதான். ஆனால் என்னை பலப்படுத்தின கிறிஸ்தன் எல்லா இடத்துலயும் நான் வெட்கம் அடையாதபடிக்கு உயர்த்தினார். யாருடைய செயல்னா அவருடைய செயல். அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது அவரை நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கார். உலகம் 1000 சொல்லும், அவங்க முன்னால நம்ம எழும்பி பிரகாசிக்க வைக்கிறது தேவனுடைய கரம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து, நிறைய நன்மைகளை நமக்கு அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். எப்படிப்பட்ட நன்மைகள் சங்கீதம் 37:9 சொல்றாரு பாருங்க, பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த உலகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். எப்படி சுதந்திரித்துக் கொள்கிறோம்?
இந்த உலக மக்களுக்காக நம்ம போராடி ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு எல்லாருக்கும் வேணும். அப்ப அந்த உலகம் மாற்றப்படும். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் மாற்றப்படுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. இந்த இந்தியா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். அந்த இந்தியா இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது, மோகன் சிஸ் லாசரையா ஜெபிக்கிறாங்க. எவ்வளவு வல்லமையா ஜெபிக்கிறாங்க. அது நிமித்தமா என்ன அநேக ஆத்துமாக்கள் மாற்றப்படுறாங்க. அப்ப நம்முடைய ஜெபத்தையும் தேவன் கேட்டு என்ன செய்யணுமா, நம்மை அண்டை அயலகத்தார் பக்கத்துல இருக்கிறவங்கள மாத்தணும். அதுக்காக நாம் விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்படின்னா நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அடுத்து 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையக்கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்க, எங்க பார்த்தாலும் பஞ்சம், பட்டினி, பூமி அதிர்ச்சி, நிலச்சரிவுகள், சேர்த்து வைத்த பொருள்கள் எல்லாமே போயிருது, ஒண்ணுமே இல்ல, உணவுக்கு கூட வழி இல்லாம ஒருத்தர் கதறுகிறத பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், இந்த வெயிலின் அகோரத்திலும், இந்த மோசமான சூழ்நிலைகளிலும் நம்மை தேவன் எவ்வளவு அற்புதமா நடத்துறார். ஏன் நடத்துறாரு? எதற்காக நடத்துறாரு? அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன். சிங்கக்குட்டிகள் பட்னியா இருக்கும். ஆனால் நாம் கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்யாது, ஒரு நன்மையை நமக்கு என்ன செய்யாது, குறைப்பாது. அன்னன்னைக்குள்ளாக நம்ம ஆகான்னு இருக்க வேண்டாம், பெரிய மாட மாளிகை கட்டி ரொம்ப பெரிய குபேரா இருக்க வேண்டாம், அப்படியெல்லாம் இல்லை. நாம் இருக்கிற நிலையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்மை அழகாக போஷித்து வழிநடத்துற எத்தனையோ பிள்ளைகள் உலகத்துல வறுமையினால வாடிக்கிட்டு கையேந்தி தெருவுல நிக்கிறாங்க. எத்தனையோ முதியோர்கள் தெருவுல கதறிக்கிட்டு இருக்காங்க, என் பிள்ளைங்க என்னை பார்க்கலன்னு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாதபடி நம்ம தேவன் எப்படி இருக்காரு, நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்தி பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. யாருக்கிட்டையாவது போய் நம்ம கையேந்தி நிக்க வைக்கல, நம்மளே அவர் போஷித்து வழி நடத்துறாரு. ஏற்ற வேளையிலே ஏற்ற நன்மைகளை தந்து நம்மளை என்ன செய்யறாரா, போஷித்து வழி நடத்துகிறார். அப்போ நம்ம யாருக்காக ஜெபிக்கணும்? இப்படி துன்பமான நிலையில இருக்கிற, உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடங்களும் இல்லாத சுற்றி திரிகிற மக்களுக்காக நாம் ஜெபித்து அவர்களுக்கு விடுதலை நம்ம வாங்கி கொடுக்கிறவங்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறார். யாரு பட்டினியா இருந்தாலும் நம்மளை உயர்த்துறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய சித்தம் தான். அவருக்கு காத்திருக்கிறது தான் நன்மையை தருகிறது என்பதை நான் பார்க்கிறேன். அடுத்து கர்த்தருடைய வழி நடத்துதல் எப்படி இருக்குன்னா, சங்கீதம் 25:4 பார்க்கும்போது, கர்த்தாவே உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலாம், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும். அப்ப நம்ம ஒவ்வொரு வேத வசனங்களை படிக்கும் போது நம்ம கேட்கணும், இந்த வசனத்தின் மூலமாக நீர் எனக்கு சொல்றது என்னப்பா, உடைய வழியை எனக்கு தெரியப்படுத்தின, நான் எப்படி நடக்கணும், நான் இந்த உலகத்துல எப்படி வாழணும், என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும், எங்களுடைய இருதயத்தின் தானங்கள் எப்படி இருக்கணும், நான் மற்றவங்களை துன்பப்படுத்துறவங்களா இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி நாம் என்ன செய்யணும், அவருடைய வழிகளை நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளணும். அடுத்து நம்ம எந்த பாதையில போக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். நம்ம பெரிய போஸ்ட்ல இருந்து லஞ்சம் வாங்கி நம்ம பெரிய ஆளாகணும்னு நினைக்க கூடாது. நம்ம தேவன் என்ன வழியில போதிக்கிறார், நீ மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் வச்சிருந்தாருன்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்கிறவர்களாய் இருக்கணும். அப்படி நீங்க எங்களுடைய பாதைகளை எனக்கு போதீங்கன்னு கேட்கணும். அப்ப அவர் நடத்துற வழியில நம்ம நடத்தணும். என்னை போது உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி, 5வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி, சத்தியம் என்பது என்னது, வேத வசனங்கள், வேத வாக்கியங்கள், அதன்படி நடத்தி என்னை போதித்து, நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அப்ப நீர் யாரு? உம்முடைய வேதத்தின்படி நடந்து உம்முடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருந்து, நான் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கடவுள்கிட்ட ஒவ்வொரு காரியங்களை நம்ம கேட்கும் போது அதுல என்ன குறைகள் நெளிவுகள் என்பதை நமக்கு வெளிப்படுத்தியுள்ள தெய்வமா இருக்கிறார். அதன்படி நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அடுத்து நமக்கு சமாதானமும் நம்பிக்கையும் பெறுவார்கள். நம்ம என்ன செய்வோமா, புலம்பல் 3:25, சங்கீதம் 135:5 நம்புவார்கள். என்ன சொல்றாரு, நமக்கு சமாதானம் கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர்.
அவர் நம்பிக்கையை தர்றார். அவர் நல்லவர்ங்கிற ஒரு உறுதிப்பாடு, நிச்சயமா நமக்கு நன்மை செய்வாருங்க ஒரு உறுதிப்பாட்டை நமக்கு தர்றாரு. அடுத்து மீகா 7ல நம்மை கேட்டு அருளுகிறவரா இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராக நம் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நம்மை சரியான பாதையில் நடக்கிறார். நேர் வழியில் நடத்துகிற தேவன். கோணலான பாதையில நடத்தாதபடி நேர் பாதையில நடத்துகிறார். தீமையான பாதையில நடத்தாதபடி நன்மையான பாதையில நடத்துகிறார். அடுத்து அவசர முடிவுகளில் இருந்து காப்பாற்றுகிறார். கண்டிப்பா நாம் அவரை சார்ந்து வாழும்போது கண்டிப்பா எந்த அவசர முடிவும் நம்ம எடுக்க மாட்டோம். அவர் சொல்ற முடிவுக்கு தான் நம்ம காத்திருப்போம். அவருடன் நாம் பகிர்ந்து கொள்ளும் நேரம் செல்வோம். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரோடு ஒரு நண்பனோடு பேசுவது. அப்படி பேசுவேன். ஏசப்பா இதெல்லாம் இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு நான் கேட்பேன். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணுமா, அவருடன் நாம் நம்முடைய நேரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவரோட பகிர்ந்து கொள்ளும் போது அது ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவதாக இருக்கும். தேவையில்லாத சிந்தனையை நம்ம விட்டு என்ன பண்ணுவாரா, நீக்கி போடுவாரு. அப்படி பகிர்ந்து கொள்ளாம இருக்கும்போதுதான் நம்ம ஒரு காரியத்தை நினைக்கும், இவங்க இப்படி செய்தாங்க இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதை நம்ம விடணும் அப்படின்னா நாம தேவனோட அதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் மறந்து போக பண்ணுங்க, இந்த தீமையிலெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா, நீங்க எங்களோடப்பா வாங்க நம்ம கேட்கும்போது எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிற தேவனாக இருக்கு. அடுத்து நம்ம இதெல்லாம் நம்ம கத்திற்கு காத்திருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிருபைகள் எல்லாத்தையும் பார்க்கணும். நம்முடைய வேதாகமத்துல யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருந்தாங்க? ஷார்ட்டா தான் சொல்றேன். ஒருத்தர் ஆபிரகாம். வாக்குத்தத்தத்தின் மகனுக்காக அவர் என்ன செய்தாரு, காத்திருந்தார். முதிர் வயது வரை காத்திருந்தார். அவருக்கு ஒரு நல்ல மகனை தேவன் கொடுத்தார். யோசேப்பு சிறையில இருக்கும்போது தேவன் அவனை உயர்த்தினார். எப்படின்னா அவன் காத்திருந்தான். சரி, பார்வன்ட்ட பானபாத்திரக்காரன் சொல்லுவான், சொல்ற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். சொல்லும் போது நம்ம உயர்த்தப்படுவோங்கிறதுல இருந்தான். அமைதியா பொறுமையா இருந்தான். கர்த்தரோடு இருந்தான். தேவன் அவனோடு இருந்தனால அவன் அந்த இடத்துல உயர்த்தினார். தாவீது அபிஷேகம் பெற்ற பிறகு அரசனானான். அரசனாக நேரம் வரை அவன் காத்திருந்தான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவன் முதல்ல ஒரு யூத கோத்திரத்துக்கு அவன் ராஜாவா இருக்கான் 7 வருஷம். அதுக்கப்புறம் சவுலினுடைய இறப்புக்கு பின்பு இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவாக அவனை தாவீதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப அவன் அந்த நாள் வரைக்கும் அவன் சவுல கொன்னுட்டு அவன் ராஜாவா வந்திருக்கலாம். ஆனா அவன் அந்த காரியத்தை செய்யாம தேவனுடைய சித்தத்துக்காக அவன் காத்திருக்கும் போது சவுலின் இறப்புக்கு பின்னால தாவீது ராஜாவாக இஸ்ரேல் மக்களுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டான் என்பதை பார்க்கணும். அண்ணாள் தனக்கு பிள்ளை இல்லைங்கும் போது அவன் ரொம்ப வேதனைப்பட்டார். தன்னுடைய எல்கானாவின் மறுமணம் யாட்டியால அவன் வேதனைப்படும் போது அவ தேவனுடைய ஆலயத்துல போய் கண்ணீர் வடிக்கிறான். அவருடைய பாத்துல அமர்ந்திருந்து காத்திருந்து கண்ணீர் வடிக்கிறா. நீர் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா உன்னுடைய ஆலயத்துல நான் விடுவேன்னு சொல்லி கேட்கிறான். அவளுடைய கண்ணீரை கண்ட தேவன் எலியா கூட ஏதோ நினைச்சு கேட்கிறாரு. ஆனா நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீனை விட்டு சொல்லி அதுக்காக அவன் அழும்போது அந்த காலம் வரை அவன் காத்திருக்கா. எனக்கு எப்போ சாமுவேலை தருவார் அப்படின்னு அவன் காத்திருக்கா. தீமையான எண்ணங்கள எதுவுமே இல்லை. அந்த வேளையில அவளுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறான். அப்போ நம்முடைய இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. நான் இருக்கிற குறிப்புகளதான் எடுத்திருந்தேன். அப்போ நம்முடைய வேதாந்தத்துல இவங்கெல்லாம் காத்திருந்தாங்க. அப்போ நம்மளும் காத்திருக்கும் போது அதன் பலன் கிடைக்கும். அப்போ நாம் கர்த்தருக்கு காத்திருப்பது என்ன கிடையாது, வீணானது கிடையாது. அது ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடு. நமக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை விசுவாசம் வரும். காத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யறாரா, ஒரு பொன்னை போல புடமிட்டு உருவாக்குகிறார். அவர் நாம் புடமிடப்படுறோம். அவருக்காக காத்திருக்க நம்ம இன்னுமாக புடமிட்டு கொண்டே இருக்கிறார். சரியான நேரத்துல நம்மள என்ன செய்வாராம், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அடுத்து நமக்கு சரீர பலன், சுகம், சமாதானம், உள்ளத்துல ஒரு சமாதானம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி, நமக்கு ஒரு ரட்சிப்பு மற்றும் அல்ல, நாம் தேவனோட நேரத்தை சிறந்த முறையில் உருவாக்கி தரக்கூடிய ஒரு நல்ல பண்புகள் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. நம்ம தேவனோட பேசினாதான் கிடைக்குமே தவிர இல்லைன்னா கிடைக்காது. அந்த தருணம் நமக்கு உருவாக்கி தரப்படும்.
அடுத்து நமக்காக யார் யுத்தம் செய்வாங்க? உலகத்தின் மக்கள் கிடையாது. உலகத்தின் மக்கள் முன்னால பேசுவாங்க, பின்னால அவ குணத்துக்கு தான் இவ கஷ்டப்படுறான்ட்டு பின்னால போயிருவாங்க. ஆனால் நம் தேவன் நம்மை பார்க்கிறவர் இல்ல, நமக்கு நீதி செய்கிற தேவன். நமக்காக யுத்தம் செய்வார். நமக்கு எதிராக வரும் சட்டங்களை தேவன் இப்போ ஒரு சட்டம் வந்திருக்குது. என்ன சட்டம்? வெளிநாட்டுல இருந்து பணங்கள் வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு. அந்த சட்டங்களை போட்டிருக்காங்க. ஏன்? நம்முடைய ஆலயங்கள் இடிக்கப்படுவதற்கு, கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுவதற்கு போடுறாங்க. இந்த சட்டங்களை எல்லாம் யார் முறியடிப்பானா? நம்முடைய கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டு இந்த சட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு இந்தியாவில இன்னும் அநேக ஆலயங்கள் எழும்ப தேவன் உதவி செய்வார். நான் நம்புறேன், முறியடிப்பார். அப்போ நாம என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. கலங்காதே, திகையாதே, பலன் கொண்டு திடமனதா இரு, நான் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று யோசுவாவுக்கு சொன்ன தேவன் நமக்கும் அந்த வார்த்தையை சொல்றாரு. என் மகா நேற்றைய தினத்துல சொன்னா, பெரியவா நான் ஒன்னே ஒண்ணு கேட்டேன், தரல, நான் ஜோம் பண்ண மாட்டேன், அப்படி சொல்லாத மக்களே. இப்ப என்ன நடத்துறாருல? எனக்கு சொன்னார்ல வாக்குத்தத்தை, நான் உன்னோட கூட இருந்து உன்னை நடத்துவேன்னு சொன்னார்ல, என்னை நடத்திக்கிட்டு தானே வர்றாரு. ஜெபிக்கிறேன், ஆனா என்கிட்ட அப்படி பேசணும். அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவ சொன்னா, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோட கூட இருந்து உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொன்னார்ல. இப்ப என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? நல்லா தானே இருக்காங்க. நான் நல்லா தானே இருக்கேன். உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க கவலையெல்லாம் கடவுள்கிட்ட வைங்க அப்படின்னு. இப்ப நான் நினைச்சேன், சரி, அவளுக்கு ஒரு தைரியத்தை கடவுள் கொடுத்திருக்காரு. பலம் கொண்டு திடமனதாயிருன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தை நம்முடைய மக்களை வழி நடத்துறாரு, இன்னும் வழி நடத்துவாரு அப்படின்னு நான் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தேன். அப்பா, இன்னும் உங்களிடத்துல கிட்டி சேரணும். உள்ளுக்குள்ள உங்களை கிட்டி சேர்றா, வெளியே இவ்வளவு பேசுறா, இன்னும் அவ உங்களிடத்துல கிட்டி சேரணும் தகப்பனே. நீங்க அவளை இன்னுமாக பலப்படுத்தும். அவளுடைய பலவீனத்துல உங்களுடைய பலம் பூர்ணமா விளங்கி அவளை காத்துக்கொள்ளுங்க. வேலை செய்யற இடத்துல அவளை தாங்கி வழி நடத்துங்கன்னு கேட்டேன். அப்போ நம்ம கர்த்தரிடத்துல கேட்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நான் இதன் மூலமாக அறிந்து கொண்டேன். கர்த்தர் தாமே இந்த தெய்வ வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. அன்புள்ள கர்த்தாவே, அப்பா, இந்த வேளையிலும் நீர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல போதனைகளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இதன் நிமித்தமாக நீர் என்னை ஒவ்வொரு நிமிடமும் திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்தி வருகிறீர். அந்த அன்பிற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வீணாக போவதில்லை அப்பா. நீர் என்னோடு கூட இருக்கிறீர் சுவாமி. எத்தனையோ சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள், வருத்தங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் மத்தியிலும் அதை தாங்கக்கூடிய சத்துவத்தையும் பலனையும் கிருபையை நீர் என்னை கொடுத்து வழிநடத்தி வருகிறேன். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக இந்த கூடுகையிலே அப்பா, கவலையோடு, கண்ணீரோடு, வேதனைகளோடு, வருத்தங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவருடைய வேதனைகளையும், வருத்தங்களையும், வியாதி படுக்கைகளை நீ நீக்கி போட வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஆம் தகப்பனே, எப்பொழுதும் நாங்கள் உமக்காக காத்திருந்து உண்மையை நோக்கி பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வெற்றியையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிற ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். ஆம் தகப்பனே, உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. நீர் என்னோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. என்னோடு பேசினீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. அப்படியாக நீர் என்னை பலப்படுத்தி வருகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்துல அமர்ந்து உடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்காக ஜெபிக்க, அப்பா, அந்த உலகத்தின் பாடுகளுக்காக ஜெபிக்க நீர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்துங்க. இது நன்மையுமே எல்லாவற்றையும் ஒருவருக்கு சேர்த்துகிறேன். மீதி அன்னைக்கு கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.